இனி யாராவது பேச்சுவார்த்தை என்ற பேச்சை தொடங்கினால் அவர்களுக்கும் இதே நிலைமைதான் என்று எண்ணும் வகையில் கட்டாரிலே இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஆனால் அது நேரடியாக கட்டாரினுக்குரிய தாக்குதல் அல்ல, ஹமாஸை இலக்கு வைத்து தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்று கூறுகிறது இஸ்ரேல். ஆனால் இது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் கட்டார் தலைமையிலான ஒரு சீஸ்ஃபயர் முயற்சிக்கான ஒரு தடைக்கல்லை போடுவதற்கான ஒரு செயற்பாடாக கூட இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இது உலக நாடுகளிடையே பெரும் பதற்றத்தையும் பெரும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலின் இந்த செயற்பாடுகள் குறித்து. ஸோ கட்டாரின் மீது இஸ்ரேல் என்ன நிகழ்வுக்காக தாக்குதல் நடத்தியது என்பது சம்பந்தமாக இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் சஜன்ராஜ். நேற்று இஸ்ரேல் வான் தாக்குதல் ஒன்றை கட்டாரிலே யாரும் எதிர்பாராத முறையில் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக கட்டார் அரசாங்கத்துக்கு கூட இந்த தகவல் தெரிவிக்கப்படவில்லை ஒரு தாக்குதல் நடத்தப்பட போகிறது என்று. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பாராத ஒரு தாக்குதலை கட்டாரின் தலைநகருக்கு அண்மைய ஒரு நகரத்தில், குறிப்பாக கட்டாரின் பாராளுமன்றம் குறிப்பிட்ட அந்த தாக்குதல் நடைபெற்ற இடத்திலிருந்து ஒரு 15 நிமிட பயணமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம்தான். அப்படிப்பட்ட ஒரு நகர பிரதேசத்திலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடத்தில் தான் ஹமாஸின் முக்கிய தலைவர்கள் அந்த அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்ட ஒரு சண்டை நிறுத்தம், போர் நிறுத்தத்திற்கான அக்ரிமெண்டை பற்றிய ஒரு டிஸ்கஷன் ஒன்றில், ஒரு கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. முதலில் இஸ்ரேல் பக்கத்திற்குரிய நியாயத்தை பார்ப்போம். இந்த தாக்குதல் இஸ்ரேல் தெரிவித்திருக்கும் விளக்கமானது, அந்த ஹமாஸ் தலைவர்கள் தங்கியிருந்த அந்த கட்டடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தலைவர், அவர்தான் அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலின் சூத்திரதாரிகளில் ஒருவர் என்றும் அவரை கொல்ல வேண்டியது இஸ்ரேலின் கடமை என்று சொல்லித்தான் இந்த தாக்குதலை நடத்தி அவரை கொல்வதற்கான முயற்சியை எடுத்திருக்கின்றது. இந்த தாக்குதலின் போது 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் கட்டாரிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர். மிகுதி 5 பேரும் ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதிலே கீழ்மட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஹமாஸில் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த முக்கிய தலைவரின் மகன் ஒருவரும் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இஸ்ரேல் பக்க தரப்பு நியாயங்களும் தகவல்களும். கட்டார், குறிப்பாக இது கட்டாரின் மண்ணில், அதாவது கட்டாரின் இறைமையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது. குறிப்பாக ஒரு நாட்டிற்குள்ளே சென்று இன்னொரு நாடு தாக்குதல் நடத்துவதென்றால் அது அந்த நாட்டின் இறைமை, கௌரவம் என்பதில் பெரும்பாலும் தங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த கட்டார் பொதுவாக எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் செல்லாமல் அது முக்கியமாக வர்த்தக